ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அம்மா கூறிய ஒற்றுமை. அன்று பெரியார் மாவட்டத்தில் ஆன்மீக பயணத்தை முடித்துக்கொண்டு ஆன்மீககுரு தொண்டர்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். நமது ஆன்மீக இயக்கத்தில் தொண்டர்கட்கும் தலைவர்கட்கும் ஒற்றுமை தேவை, ஒருங்கிணைப்பு தேவை என்பதை நயமாக குறிப்பிட்டார்கள். நம்ம ஆன்மீக இயக்கத்தில் உள்ள ஒவ்வொரு பக்தனையும் தொண்டனையும் தனக்கு நெருக்கமானவனாகவும் அந்நியோன்யமாகவும் அம்மா உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாள். அதன் காரணமாக அம்மா எனக்கே சொந்தம், அம்மா எனக்கு மட்டுமே என்கிற உரிமை உணர்ச்சி ஓங்கி வருவதால் பல இயக்கப் பணிகள் தொய்வு அடைந்து விடுகின்றன. நம்மிடம் வேள்விக்குழு, பிரச்சாரக்குழு, இளைஞர் அணி என்னும் அமைப்புகள் மாவட்டந்தோறும் உள்ளன. இக்குழுக்கள் தனித்தனியே தங்கள் ஆன்மீகப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இக்குழுக்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றினால் மாபெரும் காரியங்களை ஆற்ற முடியும். அத்தகைய ஒருங்கிணைப்பு இல்லாததால் சில பணிகளை செம்மையாக செய்ய முடிவதில்லை. அண்மை காலமாக நம் குருநாதர் அவர்கள் தொண்டர்களிடையே ஒற்றுமை அவசியம் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள். வேள்விக்குழு, பிரச்சாரக்குழு எப்படி அமைய வேண்டும், அவற்றின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிட்டார்கள். வேள்விக்குழு, பிரச்சாரக்குழு, இளைஞர் அணி மூன்றும் சூலத்தின் 3 கிளை போன்றவை. அதனை தாங்குகிற தாங்கிதான் நம் அம்மா. நம்மை தாங்கி நிற்பது நம் அம்மா என்பதை மறந்து விடக்கூடாது என்றார்கள். நம் தொண்டர்கள் ஒரு குடும்பம் மாதிரி ஆன்மீகத்தில் இணைந்து தொண்டுகள் செய்து வரவேண்டும். தகப்பனும் பிள்ளையும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பிரச்சாரக்குழு தகப்பன் மாதிரி, இளைஞர் அணி பிள்ளை மாதிரி. அத்தகைய உறவு நம்மிடம் இருக்க வேண்டும். முதியவர்களிடம் அனுபவம் மிகுதி, எடுத்துச் செய்யும் ஆற்றல் இளைஞர்களிடம் மிகுதி. தகப்பனிடம் வாழ்க்கை அனுபவங்கள் உண்டு, மகனுக்கோ காரியமாற்றும் பலம் உண்டு. இரண்டும் ஒன்றாக இணைந்தால் தான் குடும்ப உறவு பலப்படும். நம் ஆன்மீக இயக்கத்திலும் அத்தகைய பரஸ்பர உறவு அமைய வேண்டும் என்ற உள்ள கிடச்சையை வெளிப்படுத்தினார்கள். செவ்வாடை தொண்டர்களிடையே அமையும் ஒற்று மையை ஒட்டித்தான் எதிர்கால உலக நன்மை அமைந்திருக்கிறது என்பதை தழுதழுக்க குறிப்பிட்டபோது தொண்டர்கள் சிலர் நாணத்தால் குன்றி போனார்கள். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளை குட்டிகள்லாம் நல்லா இருக்கணும், உங்க குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும், உங்க மனசு சுத்தமாக இருக்கணும், உங்கள் உள் மனசும் சுத்தமாக இருக்கணும் என்று 3 முறை திரும்பத் திரும்ப சொன்ன நம் குருநாதர் பின் மேலும் தொடர்ந்தார்கள். நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருந்தாதான் அங்கே ஆலயமும் நல்லா இருக்கும். ஆலயம் நல்லா இருந்தாதான் இயற்கையும் நல்லா இருக்கும். இயற்கை நல்லா இருந்தாதான் பஞ்சபூதமும் நல்லா இருக்கும். பஞ்சபூதங்கள் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை. அம்மாவும் அது மாதிரிதான். பஞ்சபூதங்கள் எல்லோர்க்கும் பொது, அம்மாவும் அது மாதிரி எல்லோர்க்கும் பொது என்றார்கள். தலைவன் தொண்டன் என்பவர்களிடையே எத்தகைய உறவு அமைய வேண்டும் என்பது பற்றி குருநாதர் குறிப்பிட்டார்கள். ஒரு கழுதையை தலைவனாக அம்மா நியமித்தாலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கழுதை என்றால் அலட்சியமாக எண்ணி விடாதீர்கள். உடும்பு பிடி, குரங்கு பிடி என்றெல்லாம் சொல்வார்கள். உடும்பு பிடித்த பிடியை விடாது, இடி இடித்தால் கூட அது பிடித்த பிடியை விடாது. ஆனால் கழுதை கத்தும் குரல் கேட்டால் உடும்பும் தன் பிடியை விட்டுவிடும். கழுதைக்கு அவ்வளவு சக்தி, அது கடித்தாலும் தாங்க முடியாது, உதைத்தாலும் தாங்க முடியாது என்று குறிப்பிட்டார்கள். பறவைகள் கலராக இருந்தாலும் அவற்றின் எலும்பு கூடுகள் வெள்ளையாகத்தான் இருக்கின்றன. வெளிப்பார்வைக்கு நீங்கள் வேறு வேறாக இருந்தாலும் உங்கள் உள்ளமெல்லாம் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்று உரைத்தார்கள். இனி ஊரில் மழை பெய்யவில்லை என்றால் அதற்கு செவ்வாடை தொண்டர்கள் தான் பொறுப்பு. நட்சத்திரக்குறி. ஊரும் உலகமும் சுபிட்சம் பெற அம்மா மன்றங்களை கொடுத்திருக்கிறது, மந்திரங்களை கொடுத்திருக்கிறது, வேள்வி வழிபாட்டு முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து இருக்கிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மழை பெய்ய வைப்பதும் கிராமங்களை சுபிட்சம் பெற வைப்பதும் நம் செவ்வாடை தொண்டர்கள் கையில் தான் இருக்கிறது என்று தொண்டர்களை ஒட்டி உலக நன்மை அமைந்திருப்பதையும் செவ்வாடை தொண்டர்களின் தொண்டுகளை வைத்து ஊருக்கும் உலகுக்கும் அம்மா அருள்பாலிக்க இருப்பதையும் உணர்த்தினார்கள். எனவே மனமாச்சரியங்களை தூர எறிந்து விட்டு ஒன்றுபட்டு பணியாற்றுங்கள். இதனை நான் தான் செய்வேன், நானே செய்து அம்மாவிடம் பாராட்டு பெற வேண்டும் என்றெண்ணி மற்றவர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். யாரோ ஒரு பொறுப்பாளர் தன்னை ஒதுக்குகிறார் என்பதற்காக அம்மாவை விட்டு அகன்று விடாதீர்கள். வெளியே இருப்பவன உள்ளே வரலாம், உள்ளே இருந்து வெளியேறியவன் மீண்டும் அம்மாவிடம் வந்து இடம் பெறுவது கஷ்டம். நமது ஆன்மீக இயக்கம் வளர வளர சிலருக்கு பொறாமையும் பொச்சரிப்புகளும் வளர்கின்றன. பக்தியையும் பக்தர்களையும் பரவலாகவே அம்மா வளர்த்து வைத்திருக்கிறார்கள். செவ்வாடை இயக்கத்தின் வளர்ச்சிக்கு செவ்வாடை தொண்டனே தடையாக இருக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் புகுந்து கொண்டு அரசியல் பண்ணுகிறவர்கள் தானும் உயர முடியாது, தன் குடும்பமும் வளர முடியாது, தன் ஊழ்வினைகளையும் கரைத்து கொள்ள முடியாது, பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு சுகப்படவும் முடியாது. ஒற்றுமைதான் இப்போது முதல் தேவை, முக்கிய தேவை. சமீப காலமான அம்மா ஒற்றுமையை பற்றி அடிக்கடி வலியுறுத்தி வருகிறாள்.
அம்மாவின் நோக்கம் புரிந்து அவளது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நாமும் வாழ்வோம். பிறரையும் வாழ வைப்போம். நாமும் வளர்வோம். பிறரையும் வளர வைப்போம். ஓம் சக்தி. ஓம் சக்தி.